இளைஞர்களை அடுத்த தலைமுறையை உங்கள் கட்சியிலும் புதுரத்தம் பாய்ச்சுவது குறித்து அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தை, தேவையை காலம் விஜயனுடைய இந்த வெற்றியின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. மேபி அடுத்தடுத்து இளம் தலைமுறையினர் வராங்க அப்படின்னா அவங்க இயங்குவதற்கான ஸ்பேஸை மூத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவர்கள் கட்சி அமைப்புக்குள்ளேயே சின்ன பசங்க தானே, உனக்கு என்ன இப்போவே வா அப்படின்னு கேட்காம அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது சரியானதாக இருக்கும். மேபி சீமானவர்கள் 3% வரைக்கும் அவருக்கு அடி வாங்கணும்னு எதிர்பார்த்து 4%, அதாவது பாதிக்கு பாதி 50% அப்படிங்கிற லாஸ் இருக்குது. பார்ப்போம் இதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வருகிறார். தொடர்ந்து நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருப்போம்னு ஒரு வீடியோ போச்சு. அது எந்த எலெக்ஷன் சமயத்தில் பேசினதுன்னு தெரியல. ஒரு மாதிரி உடைந்து போய் அவர் பேசிய வீடியோ ஒன்றும் வைரல் ஆகிட்டு இருந்தது. எப்போ பேசியிருந்தாலும் அது இன்றைக்கும் பொருந்தது. இது முடிவு அல்ல, மற்றும் ஒரு புதிய பயணத்திற்கான தொடக்கம் அப்படிங்கிற இடத்திலிருந்து தலைவர்கள் அப்படித்தான் திரும்ப 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 வருவார்கள். உங்களுடைய போராட்ட குணம் இருக்கிற வரையில் மக்களுக்காக அவர்களின் குரலை நீங்கள் ஒலிக்கிற வகையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை மக்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள். வெறும் பதவியில் கொண்டு போய் அமர்த்துவது மட்டும்தான் அங்கீகாரம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை தாண்டியும் மக்கள் வெவ்வேறு விதத்தில் அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா தலைவர்களுக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இளைஞர்களை அடுத்த தலைமுறையை உங்கள் கட்சியிலும் புதுரத்தம் பாய்ச்சுவது குறித்து அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தை, தேவையை காலம் விஜயனுடைய இந்த வெற்றியின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது.